إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி, மூமின்களே, அல்லாஹுவை எவ்வாறு அஞ்ச வேண்டுமோ அவ்வாறு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் மூமின்களுக்கு செய்த உபதேசத்தை உங்களுக்கும் எனக்கும் ஞாபகமூட்டி இந்த புனிதமிகு ஜும்மாவின் முதல் உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்று நமக்கு முஸ்லிம்களுக்கு புனித நாளான வெள்ளிக்கிழமை இந்தியாவில் 79வது சுதந்திர தினம் கொண்டாட்டங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சுதந்திரத்தில் உள்ள உண்மையான நிலவரம் என்ன என்பதை இப்பொழுது ஆட்சியாளர்கள் புரிந்திருக்கிறார்கள். குறிப்பாக தலைமைத்துவத்தில் இருப்பவர்கள் இந்த நாட்டை வழிநடத்துவதற்கு எத்தனைத்து அதில் உட்கார்ந்து இந்த நாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இந்த 79வது சுதந்திர தின உரையிலேயே பிரதமர் அவர்கள் உரையாற்றுகிறார்கள். நாம் இன்னும் அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறோம், இன்னும் முழுமையான சுதந்திரத்தை நாம் அடையவில்லை என்பதை 79 வருடங்களுக்கு பின்னால் பிரதமர் உரையாற்றுகிறார். நாம் சுதந்திரத்தை அடைந்து விட்டோம் என்று மாறுதட்ட வேண்டிய இடத்தில் அவர் சொல்லுகிறார், இன்னும் அடையவில்லை, நாம் இன்னும் சிலருடைய பிடியில்தான் இருக்கிறோம் என்பதை ஒத்துக்கொண்டு உரையாற்றுவதை போல இருந்தது. ஆனால் உண்மையின் நிலவரம் என்ன என்றால், 1919 உஸ்மானிய ஹிலாஃபத் வீழ்த்தப்படுவதற்காக சதி செய்தவர்கள் அந்த சதிக்கு பின்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அந்த செயல் வடிவம் எப்படியெல்லாம் நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதையும் ஒரு நீண்ட நெடிய புத்தகமாகவே வந்திருக்கிறது. இப்பொழுது அந்த புத்தகத்தை எல்லாம் வாங்கி அவர்களே அழித்து கொண்டிருக்கிறார்கள், அழித்து விட்டார்கள். எஞ்சிய சில புத்தகங்கள் தான் இருக்கிறது. என்ன என்றால், தமிழில் புரோட்டோகால் என்ற புத்தகம் இருக்கிறது. அது முன்னாடியெல்லாம் ஆன்லைன்லேயே கிடைச்சது, இப்போ அது இல்லை. சரி, புக்கையாவது எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னா அதுவும் இல்லை. என்ன என்றால், அந்த புத்தகம் யார் எழுதுனது என்றால், யூதர்களிலிருந்து பிரிந்திருக்கிற அல்லது யூதர்களை வெறுக்கிற ஜியோனிஸ்டுகள் இன்னைக்கு உலகத்தையே அவர்களுக்கு பின்னால் தான் வைத்திருக்கிறார்கள்.
இவர்கள் 1800களிலேயே ஒரு சதித்திட்டம் போடுகிறார்கள். இந்த உலகத்தை நாம் எப்படி ஆளுவது, அதற்கு இந்த உலக அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு முறையையே எப்படி மாற்றுவது என்றால், அவர்கள் அன்னைக்கு இருந்த பெரிய சவாலான 2 பேரரசுகள், ஒன்று இந்திய துணைக்கண்டத்தில் இருந்த முகலாய பேரரசு, இன்னொன்று துருக்கியை தலைமையாக கொண்டிருந்த உஸ்மானிய பேரரசு. இந்த பேரரசு எங்கு வரைக்கும் இருந்தது என்றால், பர்மா, இந்த பக்கம் இந்தியா முழுவதும், இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான், பங்களாதேஷ், பர்மா என்று குட்டி குட்டியாக பிரித்து வைத்திருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து வைத்து டெல்லியை தலைமையமாக கொண்டு ஒரு பேரரசை நிறுவிந்தது இந்த பகுதியில். அங்கிட்டு நீங்க போனீங்கன்னா 37 நாடுகளாக, அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகளில் 57 நாடுகளில் பெரும்பான்மை நாடுகளை உள்ளடக்கிய ஒரு மிக பிரம்மாண்டமான தேசம் அங்கு. அன்னைக்கு உலக பொருளாதாரத்தையே கட்டுக்குள் வைத்திருந்தது இந்த பேரரசுகள் தான். இங்குதான் ஆண்டு வருமானம் என்பதே போடப்பட்டது. இந்த வருடம் இவ்வளவு வருமானம் வந்தது, இந்த வருடம் இவ்வளவு செலவு வந்திருக்கிறது, இந்த பகுதியில் பிரச்சனை இருக்கிறது, இந்த பகுதியில் சுமூகமாக இருக்கிறது என்று ஆண்டுக்கு ஒரு பெரிய ஆண்டறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு ஒரு பெரிய நீண்ட பேரரசுகளை கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், இதை எப்படா முறியடிக்கிறது என்று அதுக்காக வேண்டி நடத்தினார்கள் பெரும் இரத்த ஆறு. 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் எல்லாம் யாருக்கு எதிராக நடந்தது என்பதையே முஸ்லிம்கள் மறந்துட்டார்கள். இப்பொழுது இந்தியாவில் முகலாய பேரரசை வீழ்த்தி அவர்கள் உள்ள வந்து வியாபாரம் மூலமாக அடிமைப்படுத்தினார்கள். அடுத்து உஸ்மானிய கிலாஃபத்தை சுத்தமாக அழித்து ஒழித்து இனவாதங்களாக, குழுக்களாக பிரித்து துண்டு துண்டாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இதற்கு பின்னால் இதை எப்படி ஆளுவது என்பதை அன்னைக்கு இருந்தது ஒண்ணுதான். என்ன என்றால், இங்கிலாந்து பேரரசு. இங்கிலாந்து தான் உலகத்தில் 90 சொச்ச நாடுகளுக்கு மேல 97 நாடுகளை ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த ஒரு நாடு. அந்த நாடு என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகள் உருவாக, இப்ப 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர்ல அடிதடியாகி அவங்களுக்குள்ளே சண்டை வந்ததுனால இது இப்படியே இருக்கக்கூடாது, மாறாக இதை பிரிச்சு என்ன பண்ணணும் என்றால், இதை 5ஆக பிரித்திருக்கிறார்கள். இன்னைக்கு உலகத்தை ஆள்பவர்கள் இந்த 5 நாடுகள் தான். நம்ம வேணா சுதந்திரம் என்று சொல்லிக் கொள்ளலாம். என்ன என்றால், 1 அமெரிக்கா, 2வது பிரான்ஸ், 3வது ஜெர்மன், 4வது இங்கிலாந்து, 5வது ரஷ்யா. இந்த 5 பேர்கள் தான் உலகத்திலே வீட்டோ பவர் வைத்திருக்கிறார்கள். வீட்டோ பவர் என்றால், நீங்க இந்தியாவுக்குள்ள ஒன்ன நடைமுறைப்படுத்தலாம் என்று நீங்க நடைமுறைப்படுத்தினீங்கன்னா, நீங்க ஐக்கிய நாடு சபையில போய் அதை முறியடிக்கணும் என்று ஒரு தீர்மானம் கொண்டு வந்து ஒரு நாடு பிரான்ஸ் கொண்டு வந்துருச்சுன்னா, இந்த 4 நாடுகளும் மௌனிகளா இருந்தால் இந்த செயலை செயல்படுத்த இயலாது. அது மக்களுக்கு எவ்வளவு நன்மையாக இருந்தாலும் சரி. இன்னொன்று, மக்களுக்கு மிக மிக ஆபத்தான ஒரு பொருளை இந்தியாவுக்குள் சந்தைக்குள் கொண்டு வரணும், அதுக்கு இந்திய அரசா ஒத்துழைக்கணும் என்று ஐக்கிய நாடுல ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அதை எதுவும் தடுக்கலை என்றால் இந்திய அரசு பணிஞ்சே ஆகணும். அப்படி பணியலன்னா என்ன ஆகும் என்றால், அந்த நாட்டுக்கு எதிராக அனைத்து பொருளாதார தடைகளையும் போட்டு நசுக்கி பிழிஞ்சு எடுத்து கடைசியில் அவர்கள் நசிஞ்சு போனதற்கு பின்னால் ஒரு மனிதனை கொண்டு போய், உதாரணத்துக்கு ஒரு மனிதனை கொண்டு போய் 100 நாள் சாப்பிட விடாம ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சிட்டு 100வது நாளுக்கு மேல 101வது நாள்ல சண்டைக்கு போறது, அவன் கூட அவன்கிட்ட என்ன வலுவு இருக்கும், அவன்கிட்ட என்ன பலம் இருக்கும், அவன் கூட சண்டை போறது, உடனே ஒரு ஆளா போறதில்ல. அப்பையும் இந்த 37 நாடு கூட்டு வச்சு கொண்டு இந்த 5 வல்லரசுல ஏதாவது ஒரு பேர்ல உள்ள போய் அடிப்பார்கள். அடித்து துவம்சம் பண்ணி ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவார்கள். கேட்டா நாங்க வெற்றி பெற்றோம் என்பார்கள். அதுக்கு முன்னால 100 நாள் பட்டி போட்ட மாதிரி போட்டது. இப்படித்தான் ஈராக் அழிச்சார்கள், இப்படித்தான் ஆப்கானை அழித்தார்கள், இப்படித்தான் நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம். இருக்கக்கூடிய அவர் ரஷ்யாக்கார செச்சனியா அழிச்சான், அங்க இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய சிரியாவை ஒண்ணும் இல்லாம ஆக்கினார்கள். இப்படி ஒன்னொன்னாக முஸ்லிம் நாடுகளை பூரா சிதைச்சிருக்கிறது காரணம் என்னன்னா, இந்த 5 நபர்கள் தான் உலகத்தை
ஆள்பவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை எவ்வளவு நாள் கழிச்சு இந்தியா உணருது? 79 வருஷத்துக்கு பின்னால உணருது. இப்ப நாம் தற்சார்பு வாழ்வின்பால் திரும்பணும். நம்முடைய பாதுகாப்பை நாம் தான் தீர்மானிக்கணும். நம்முடைய சைபர் கிரைம் அட்டாக்கை நாம் தான் தீர்மானிக்கணும். நம்முடைய விண்வெளியை நாம் தான் பாதுகாக்கணும். நம்முடைய நிலத்தடி நீர்களை நாம் தான் பாதுகாக்கணும். இதுல எல்லா சுதந்திரம் இருக்கு என்று நினைச்சாங்க. எதுவும் இல்லை என்பது பட்ட வருத்தமா இன்னைக்கு வெளிச்சத்துல போட்டு உடைச்சிட்டாரு. எல்லாம் எவனோ தீர்மானிக்கிறான், எங்க தீர்மானிக்கிறான். ஆனா இங்கு நடைமுறைக்கு வருது. அதை தடுக்கவும் முடியல, அதை ஏத்துக்கவும் முடியல, மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, கக்கவும் முடியல, விற்கவும் முடியல. எங்கடா அடிமைப்பட்டு இருக்கிறோம் என்பது இப்பதான் இவங்களுக்கு எங்க சாணி கோபுரத்தில் இருக்கிற ஆட்சியாளர் தெரிஞ்சுன்னா சாதாரண மக்களாகிய நமக்கு என்ன தெரியும்? நமக்கு அப்படியே விரும்பி போய் நிக்க வேண்டியதா, ஏதோ நடக்குது மறந்துட்டு போட்டும் என்று. ஆனா இதுல மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது, இவர்கள் 5 பேர்களும் யாருக்கு எதிராக கடுமையான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் முஸ்லிம் உம்மாவை அழித்தொழிப்பதற்காகத்தான். இதுல முஸ்லிம் உம்மா விழித்துக் கொள்ளலன்னா முஸ்லிம் உம்மாவுக்கு விழப்போகிற அடி பெருசாக இருக்கும். இந்த 5 நபர்களையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த பிரம்மாண்ட ராணுவ கட்டமைப்பு, பிரம்மாண்ட விண்வெளி கட்டமைப்பு, அல்லாஹ் இவர்களுக்கு திருமறை குர்ஆன்ல சொல்லுவதை போல இவர்களுக்கு எதிராக ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சான்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய புத்தகங்களை, அவர்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை கொண்டு போய் சேர்த்தான். நம்மளை விட திருக்குர்ஆனை அவர்கள் வாசிக்கிறார்கள், நம்மளை விட ஹதீஸ்களை அவர்கள் வாசிக்கிறார்கள். ஆனால் இந்த மேற்கத்தியர்கள் எல்லாம் படித்து விட்டு அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்றால் ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக மறுப்பை கையில் எடுத்திருக்கிறார்கள். இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? ஃபலம்மா நஸூ மா துக்கிரு பிஹி, எவர்கள் நாம் கூறப்பட்ட அறிவுரையை மறந்து வாழ்கிறார்களோ ஃபஃபதஹ்னா அலைஹிம் அப்வாபஸ் ஸமா, வானங்களுடைய கதவுகளை அவர்களுக்கு நாம் திறந்து விடுவோம், பூமியினுடைய பொக்கிஷங்களை அவர்களுக்கு கொடுப்போம். சொன்னான அப்படியே நிறைவேறிச்சு. வானங்களுடைய கதவுகளை இவர்களுக்கு தான் அல்லாஹ் திறந்து விட்டுருக்கான். எல்லா பொக்கிஷங்களையும் இவர்களுக்கு கொஞ்சம் நஞ்சமா அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை விட இவர்களுக்கு அல்லாஹ் வாரி வழங்கினான். ஏத்துக்கடான்றான். ஆனா இவன் என்ன பண்றான் தெரியுமா? முஸ்லிம்களை முழுவதுமாக ஒழிச்செடுக்கணும் என்பதற்கு களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். அதனுடைய வீரியம்னா இப்படி அடிமைப்பட்டு கிடக்கிற முஸ்லிம்களும் உணராமல் இருக்கிறோம், நாம் இவர்களுக்கு கீழே சிக்குண்டு இருக்கிறோம் என்பதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். சரி, இவர்களுக்கு இப்படியே போகுமா, இப்படியே தான் இருக்குமா இந்த உலகம் அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய சுன்னத்துன்னு ஒன்று வச்சிருக்கிறான். ஃபர்ஸ்ட் ஹுஜ்ஜத், குர்ஆன் இறை வேதம் தான் என்பதை நிறுவுவதற்கான ஆதாரங்களை அவர்களுக்கு அள்ளி கொடுப்பான், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆட்சியாளனுக்கும். அப்படி இந்த 5 நாடுகளுக்கும் அள்ளி கொடுத்துட்டான். அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா மறுக்கிறார்களான்னு பார்ப்பான். மறுத்து விட்டார்கள். 3வது என்ன? அவர்களுக்கு செல்வ செழிப்பை அல்லாஹ் உருவாக்குவான். இன்னைக்கு உலகத்தில் செல்வம் அவர்களிடம் தான் குவிந்து கிடக்கிறது. எல்லா செல்வத்தையும் சுரண்டுகிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் சுரண்டுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், கொரோனாவில் ஒரு ஊசி கண்டுபிடிக்கப்பட்டது இந்தியாவில். கொரோனா என்று ஒன்ன பரப்பி விட்டார்கள். அதுக்கு மருந்து தயாரிக்க மாட்டாப்புல நல்ல சொகுச படுத்து திண்டு திமிர எடுத்து போய் கிடந்தானுங்க. ஆனா நாங்கள் அறிவாளிவானுங்க இந்த மேற்கத்தியர்கள். எதுவும் கண்டுபிடிக்கல. பாவம் இந்திய விஞ்ஞானிகள் முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு ஊசியை தயாரிச்சு லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா ஊசியை ப்ரொடக்ட் பண்ண உடனே அமெரிக்காக்கு அனுப்புறான். உடனே அமெரிக்காக்கு அனுப்புன்றான். நம்மால் சொல்லிட்டாங்க இல்ல எங்க நாட்டுக்கு தேவையே இருக்கு. அதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? டேட்டு குறிச்சு நேரம் குறிச்சு இந்த தேதியில் இந்த நேரத்தில் அமெரிக்காவில் அந்த மருந்து வந்து இறங்கலன்னா நிப்பாட்டான். இல்லாட்டி என்ன அது நிப்பாட்ட, அவ்வளவுதான் வார்த்தை. ஒரு நாட்டு எவ்வளவு 140 கோடி மக்களை கொண்ட ஒரு நாட்டுக்கு அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க. இந்த நேரத்துல இந்த நாள்ல இந்த நேரத்துல இந்த மருந்து எங்களுக்கு இலவசமா வந்து சேரணும், காசு கொடுக்க மாட்டாராம், இலவசமா வந்து சேரணும். அப்படி வந்து சேரலன்னா அப்படின்னு ஒரு கமா போட்டு கேள்விக்குரிய போட்டு நிப்பாருனா, சேரலன்னா என்ன செய்யும்? ஒண்ணும் இல்லாம ஆக்கிடும்டான். இப்ப அந்த அளவு உடனே என்ன செஞ்சு நம்ம போடா அப்படின்னு சொன்னோமா? ஒண்ணுமே செய்யல. பிளேட்டை பிடிச்சி எல்லா மருந்தையும்
குடனா ஏத்தி டன்னா ஏத்தி எல்லா பிளைட்லையும் கொண்டு போய் அவன் சொன்ன நேரத்துக்கு முன்கூட்டியே எஜமானரே இந்தாங்கன்னு கொடுத்துட்டு வந்தாச்சு. வேற வழியே கிடையாது. அப்படித்தான் நம்ம நாடு அப்படித்தான் இருக்கிறது. எல்லா நாடும், இதுல அரபு நாடுகள் சொல்லவே தேவையில்லை. சொந்த பெட்ரோல் அவன் நிலத்துல இருக்கு, அவன் நிலத்துல இருந்து உறிஞ்சி எடுக்கப்படுது. ஆனால் அவன் காசுல விற்க முடியாது. யோசிச்சு பாருங்க, ஏன் காசு, ஏன் பொருளை ஏன் காசுக்கு விற்க முடியாது? அதை எந்த காசுக்கு விற்கணுமா? அமெரிக்கா காசுக்கு தான் விற்கணுமா? அப்படி விட்டா அப்படின்னு ஒருத்தன் வந்தான், நான் விற்பேன், என் காசுக்கு தான் விற்பேன், நீங்க என்னடா அப்படின்னா உடனே அவனுக்கு எதிராக ஒரு அலிகேஷனை உருவாக்கினார்கள். அவர் யார் தெரியுமா? சர்வதிகாரி, உலகத்துக்கே பெரும் ஆபத்து, இவங்க தான் பெரும் ஆபத்து. எல்லா கலாச்சாரத்தையும் அழித்து ஒழித்து அனைத்து இப்லீஸினுடைய வேலையும் ஈஸியா செஞ்சுக்கிட்டு இருக்க இவனுங்க, அவன் தான் உலகத்துக்கு ஆபத்து. யார் அவன்? ஈராக்கில் இருக்கக்கூடிய சர்வதிகாரி. உடனே அவருக்கு எதிராக பாருங்க, டாய்லெட்டை தங்கத்துல இருக்கிறது, பாருங்கள் அவருடைய சொகுசு மாளிகை, எல்லாம் கட்டுக்கதை கட்டி 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 கடைசியில பார்த்தா எல்லா பொருளாதார தடையும் போட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈராக் தன் தீனாரை கொடுக்க மறுக்கும்டார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஈராக்கா? அன்னைக்கு ஈராக் பெரிய நாடு, ஈராக் மறுக்குமாண்டாங்க. ஆமா, ஈராக்குடைய தீனாருக்கு மதிப்பற்று போகும்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துக்கே சொன்னா, என் காசுல ஈஸியாக பெட்ரோல் தர வாங்குறான்னா உலகம் முழுவதும். அமெரிக்கா சொன்னா எவனும் போகக்கூடாது, எவனும் போகக்கூடாது, தடை விதிச்சிட்டான். தடை விதிச்சதோட மட்டும் இல்ல, அவன் நாட்டுக்குள்ள கொஞ்சம் சொன்ன பாத்தீங்களா, பட்னி போட்ட மாதிரி ஃபுல்லா அழித்து ஒழிச்சான். பூரா எல்லா அங்க விளைகிற எல்லா கோதுமைகளும் எல்லா பயிர் வகைகளையும் வெளிநாடுகளுக்கு, பக்கத்து நாடுகளுக்கு கூட, பக்கத்துல இருக்கக்கூடிய எகிப்து போய் வாங்க முடியல, ஜோர்டான் போய் வாங்க முடியல, பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த நாடும் உள்ள போக முடியல. ஒரே ஒரு நாடு அன்னைக்கு எத்தனிச்சிச்சு, ஈரான். ஈராக்கு சண்டை முட்டி விட்டான், ஷியா சன்னி பிரச்சனைட்டான். எதுக்கே இவனை தூண்டி விட்டு 2 பேர் சண்டை போட்டு 13 வருஷம் தொடர் சண்டை. 18 ஒரு பக்கம் எந்த பொருளாதாரமும் வர முடியல, இன்னொரு பக்கம் சண்டை அடிச்சு முடிச்சு கடைசியில அமெரிக்காக்கார உள்ள போய் இறங்கினா, உலகத்துக்கே பெரும் ஆபத்தான ஆயுதங்களை வைத்திருக்கிறார் சதாம், அவரை ஒழிச்சு ஆகணும்னு உள்ள போனார்கள். எத்தனை பேர் போறான்? ஒரு ஆளு போல. ஏற்கனவே அந்த நாட்டு மீது பொருளாதார தடை, கொடுக்கல் வாங்கல் கிடையாது, விவசாயம் பெரிய அளவு இல்லை, இன்னொரு பக்கம் பெட்ரோலை எடுக்கிறதால விற்கவும் முடியாது, எல்லா பக்கமும் அவனை பட்னி போட்டு உடலை வருத்தி அவனுடைய எல்லா பலத்தையும் இழந்து விட்டு நாங்க சண்டைக்கு போறோம்ட்டு போறான். எத்தனை பேர் போறான் தெரியுமா? 37 நேட்ட படைகளும் போறான். உள்ள போய் அவன் பாவம், என்னடா உடல்ல வலு இருக்காமட்டு, என்னடா ஆயுதம் இருக்கு, என்ன அவன் பலம் இருக்கும். போன உடனே போய் உடனே அடித்தார்கள், கொட்டினார்கள், எல்லாத்தையும் பிடிச்சார்கள். 5 லட்சம் பேரை கொண்டு குவித்தார்கள். அதுல இன்னும் சொல்றார்கள் 20 லட்சம் பேர் இருக்கும் என்கிறார்கள். அதனுடைய வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது பதறது. பூரா முஸ்லிம் உம்மாக்கள், பெரும் பெரும் செல்வ சீமான்களாக வாழ்ந்த ஒரு தாய் ரோட்ல கிடக்கிற அந்த குப்பைகளை பறிக்கி கொண்டிருந்தது. ஒரு பத்திரிகையார் கேட்கிறான், நீங்க யார் அப்படின்னு. அந்த அம்மா சொல்லுது, நான் இந்த ஊரை சேர்ந்த இன்னார். அவனுக்கு கண்ணீர் மாலையா வந்துருச்சு. எவ்வளவு செல்வ செழிப்போடு வாழ்ந்த இந்த குடும்பத்தின் தாய் ரோட்டில் வெறும் பாட்டில்களை பறிக்கிட்டு இருக்கே, தண்ணி பாட்டில. எதுக்குன்னு கேட்குது. என் பிள்ளைகளுக்கு ஒரு வாய் சோறாவது போற்ற முடியுமா? செல்வ செழிப்பு மிக்க நாடு ஈராக். உலகத்துக்கே முதலாக கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் கற்றுக் கொடுத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி அது. இன்னைக்கு இவன் சொல்றானே ஈராக் ஏதோ காட்டு மிராண்டி எல்லாம் சேர்ந்து நல்லவனை பார்த்து சொல்ற மாதிரி, அது அவ்வளவு பெரிய தேசத்தை ஒண்ணும் இல்லாம அழிச்சு ஒழிச்சாரு. ஏன் தெரியுமா? என் காசில் நான் பெட்ரோலை விற்பேன் சொன்ன ஒரே காரணத்துக்கு தான். ஆனா அதுக்கு எத்தனை அவதூறுகள் அள்ளி தெளிச்சார்கள். இவ்வளவு அள்ளிச்சு ஒழிச்சு இன்னைக்கு அந்த நாட்டில் ஒரு விஞ்ஞானி இல்லை, ஒரு வளர்ச்சியும் இல்லை, எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. எத்தனை விஞ்ஞானிகளை கொண்டார்கள் என்று லிஸ்ட் போட்டார்கள். அவ்வளவு பேரும் டாக்டராக, இன்ஜினியர்களாக, பெரும் பெரும் அணு விஞ்ஞானிகளாக, மிக சேட்டலைட் விஞ்ஞானிகளாக மாற வேண்டியவர்கள் எல்லாம் வேணுமென்றே கொண்டு குவித்தார்கள் இந்த 5 நபர்களும் சேர்ந்து. இவர்கள் ஏன் இன்னைக்கு நம்ம சொல்றோம்னா, நாம் அடிமையா இருக்கிறோம் என்பதை ஒத்துக்கணும்.
ஒத்துக்கிறலாட்டி அல்லாஹ் விட மாட்டான். ஒத்துக்கிறாத வரைக்கும் நம்மளை அல்லாஹ் மீட்டெடுக்க மாட்டான். இவர்களுக்கு பின்னாலதான் அடிமைப்பட்டு கிடக்கிறது எல்லா நாடும், அதுல இந்தியாவும் ஒன்று. கேட்டா சுதந்திரம் விட்டுச்சு, சுதந்திரம் கிடைச்சு. என்ன சுதந்திரம் கிடைச்சிருச்சு? பெட்ரோலை நீ இன்னைக்கு பெட்ரோலை உன்னுடைய இதுல இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே மறைமுகமா வேற எதை பார்த்தாரு, என்ன அவனுக்குள்ள சண்டை வந்துருச்சு. இப்ப அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்னா இதுக்கு முடிவு கட்ட முடிவுக்கு வந்துட்டார். அப்ப என்ன என்றால் இவர்கள் அழிவதற்கு எல்லா வகையிலையும் அல்லாஹ் தயாராக அழிப்பதற்கு அல்லாஹ் இவர்களுக்குள்ளே சண்டையை மூட்டி இருக்கிறான். ரெண்டாக பிரிஞ்சு நிற்கிறார்கள். ஒரு பக்கம் ரஷ்யா என்ற ஷைத்தான் வழியாக, இன்னொரு பக்கம் அமெரிக்கா என்ற ஷைத்தான் வழியாக. ஏன்னா ரெண்டையும் ஷைத்தான்றாங்க. ரெண்டு பேரும் அது அவன் கண்டுபிடிச்சிருக்க ஹைட்ரஜன் பாம்புக்கு என்ன பேர் வச்சிருக்கான் தெரியுமா? ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்க ஹைட்ரஜன் பாம்பு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். போட்டான்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதி அழிக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய இதை கண்டுபிடிச்சு வச்சுட்டு அதுக்கு பேர் வச்சிருக்கான் ஷாத்தான் 1, ஷாத்தான் 2. அவனே பேர் வச்சுக்கிட்டான். நான் எனக்கு பேரே ஷாத்தான் தான்டா. அந்த மாதிரி அவன் கிரிமியாவில் முஸ்லிம்களை அடிச்சு கொண்டது, ரஷ்யாவில் கொண்டது, இன்னும் சொல்ல சிரியாவில் கொண்ட முஸ்லிம், செச்சனியாவில் முஸ்லிம்களை கொண்டு ஒழிச்சிருக்கிறார்கள். இன்னைக்கு உக்ரைன்ல முஸ்லிம்கள் விட்டு வச்சிட்டு இருக்கானா, பார்க்காம கொண்டு குவித்து கொண்டு இருக்கிறான் அவனும். இவன் அதை விட பெரிய ஷைத்தான். இந்த 2 ஷைத்தானுக்கு பின்னால் இருக்கிற அந்த 3 ஷைத்தான் எல்லாரும் பிரிஞ்சு நின்று இன்னைக்கு சண்டைக்கு எத்தனைத்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு முடிவு ஆகும் உலகத்துக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுக்கு இடையில கொண்டு வருவான். இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்த போகிறார்களாம். அதுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தால் உலகம் ஒன்றா இந்த ஃபித்னாவிலிருந்து விடுபடுவதற்கு அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான் என்பதை உணருங்கள். ஏனென்றால் விளிம்பில் இருக்கிறோம். இந்த அடிமைத்தளத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை மீட்பதற்கு விளிம்பில கொண்டு வைத்திருக்கிறான். தௌபா செய்யுங்கள். யா அல்லாஹ், உனக்கு மட்டுமே நாங்கள் அடிமையாக இருக்கணும். எங்களுடைய ஒட்டுமொத்த சுதந்திரமும் நீ வழங்கியது. நீ வழங்கிய சுதந்திரத்தை பறிப்பதற்கு பறித்துக் கொண்டிருக்கிற இந்த 5 ஷைத்தான்களையும் அழித்தொழி. அதோட மட்டும் இல்ல, இவர்கள் முஸ்லிம்கள் இந்த பலஸ்தீன்ல முஸ்லிம்களை போட்டு கொண்டு குவித்துக் கொண்டு பாருங்கள். ஒட்டுமொத்த உலகமும் எதுக்குது? அடிமையா இருக்கிறோம் என்பதற்கு ஒரே காரணத்தை சொல்றோம் பாருங்க. ஒட்டுமொத்த உலகமும் எதுக்குது? எதுக்கு? சாப்பாட குறா 6000 லாரிகள் வெளியே காத்து கிடக்குது உணவோட. எத்தனை லாரி? 6000 லாரி உள்ள உர்றா அப்படின்றான். முடியாதுன்றான். சரி முடியாதுன்றான். உலகமே சேர்ந்து போய் தடுத்து உடைச்சு உள்ள போங்கடா அப்படின்னா விட மாட்டேன்றான். யாரா விட மாட்டேன்றா? இஸ்ரேலுக்கு அவ்வளவு பவர் இருக்கா அப்படின்னா அவனுக்கு இல்ல, அவனுக்கு பின்னால இருக்கிற அமெரிக்காவுக்கு இருக்கு. அவனுக்கு என்னடா இருக்கு? வீட்டோ பவர் இருக்கு. அதை வச்சு தடுத்துருவான். இவ்வளவு திமிரு பாருங்க. சுமார் 20,000 குழந்தைகளை கொண்டு குவித்திருக்கிறார்கள். இப்பொழுது சொல்லுகிறார்கள் பலஸ்தீனுடைய அந்த கொடுமையை. இனி உணவு போனாலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உணவே போனாலும் அந்த உணவை செரிப்பதற்கு அந்த குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் வயிறு தயாராக இல்லை. அந்த குடல் பட்டினி கிடந்து குடலையே திண்டு 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 குடல் செரிமான சக்தியை சுத்தமாக இழந்து விட்டது. இப்பொழுது 6000 லாரி இல்ல, ஒரு கஞ்சியை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தாலும் அந்த கஞ்சியை செரிப்பதற்கு அந்த உடல்களுக்கு தயாராக இல்லை என்று இன்னைக்கு ஐக்கிய நாடு சபை கதறுது. ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரே இது உலகத்தை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஏகாப்திய 5 பேரரசுகள் என்பதை முஸ்லிம்களாகிய நாம் உணர்வோம். இவர்கள் அழிந்தால்தான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் விடுதலை வரும். அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்களுடைய பிடி எப்படி வரும்? இவர்களை திடீரென்று நாம் பிடிப்போம். அநீதி செய்து கொண்டு இந்த சமுதாயத்தின் அடி வேரை அழுத்தி எடுப்போம். சும்மா விட மாட்டோம். கிளைகளை வெட்டி அப்படி இப்படிலாம் விடுறது இல்ல. இந்த 5 நபர்களுடைய அடி வேரையே அடியோடு சாய்த்து ரப்பு எடுப்பான். அது எப்படி என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே வெளிச்சம். அதற்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களுக்கெல்லாம் அதிபதியான அல்லாஹ்வுக்கு மட்டுமே புகழ் சொந்தமாகும். அப்படித்தான் மஹ்தி வருவார், அப்படித்தான் ஈசா நபி வருவார். அப்படி வர்ற வரைக்கும் இந்த அடிமைத்தளத்திலிருந்து விடுதலை கிடையாது. நாம் நம்மளை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்துக் கொண்டாலே தவிர என்பதை உணர்வோம். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா ஃபகத் ஸால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லடியார்களே, இப்போ சுதந்திரம்னா என்ன அப்படி என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மனிதனை அடிமையாக்குற இந்த கொடுமையிலிருந்து, ஏன்னா அவர் அடிமை, ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் அடிமை வைத்திருக்கிறது எவ்வளவு கொடுமை என்பதை உணர்ந்து அனுபவித்து அல்லாஹ்வுடைய தூதரத்துல சொல்லுகிறார், இதுக்கு எதிராக அல்லாஹ்விடத்துல நீங்க துவா செய்ய மாட்டீர்களா? அப்ப உமர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுடைய அந்த திரை சீலையில் சாய்ந்து கொண்டு சொன்னார்கள், அலா, அறிந்து கொள்ளுங்கள், நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க என்று சொல்லி, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் இதற்காக பட்ட துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அது மிக மிக அதிகம். அப்படியெல்லாம் கஷ்டப்படாமல் நீங்கள் இதிலிருந்து மீள இயலாது என்று சொல்லிட்டு நற்செய்தி சொன்னார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லயுத்திம்மன்னல்லாஹ் அலா தீனி, இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்துவான். எதுவரை, எந்த அளவுக்கு என்றால், மின் சனா இலா ஹலரமௌத், யமன்ல இருக்கக்கூடிய சனாவிலிருந்து ஹலரமௌத் வரைக்கும் ஒரு பெண் தன்னந்தனியாக பயணிப்பாள். அன்னைக்கு பயணம் என்றால் இரவு பகலாக போகணும். இரவு பகலாக ஒரு பெண் தன்னந்தனியாக பயணித்து செல்வாள். அவளுக்கு வலா யஹாஃபுன்னா, அவள் எதுக்கும் பயப்பட மாட்டாள், இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எதற்கும் பயப்பட மாட்டாள். இன்னொன்று, ஒரு ஆடு மேய்ப்பவன் தன்னுடைய ஆட்டை ஓனாய் தின்று விடுமோ என்ற பயத்தை தவிர வேறு எந்த பயமும் இல்லாத அளவுக்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பூர்த்தி செய்வான் என்று நற்செய்தி எப்ப சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? காபாவுல அடி வாங்கி கொண்டிருந்த காலத்துல சொன்னார்கள். ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் அதை பார்த்தேன், என் வாழ்நாளிலே நான் அதை கண்டேன். ஒரு பெண் சன்னா ஹலரமௌத்திலிருந்து தன்னந்தனியாக வந்தால், ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜு செய்து விட்டு தன்னந்தனியாக போனால் நான் கண்டேன் என்றார்கள். அப்படி அல்லாஹ் நமக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறான். இந்த அடிமைத்தளத்திலிருந்து மற்றவர்கள் விடுதலை பெறுகிறார்களோ இல்லையோ, நம்மளை அல்லாஹ் மீட்பான். எங்க சொல்றான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த உலகம் ஒரே ஒரு நாள் இருக்கின்றாலும் அந்த நாளை அல்லாஹ் நீட்டிச்சு செய்வான். என் குடும்பத்திலிருந்து இந்த உலகத்துக்கு ஒரு ஆட்சியாளரை அல்லாஹ் கொண்டு வர வரைக்கும் அவர் வருவார். அவர் பேர் முஹம்மது, அவருடைய வாப்பா பேர் முஹம்மது அப்துல்லா, அவர் அம்மா பேர் ஆமினா. இந்த நிலையில் ஒருத்தர் வருவார். அந்த நாள் நீளும். அந்த நாள்ல உலகம் முழுவதும் நீதத்தால் ஆட்சியை நிறுவிட்டுத்தான் இந்த உலகத்தை அல்லாஹ் முடித்து கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு முன்னறிவிப்பு செய்கிறார்கள். அந்த முன்னறிவிப்பை நம்பி அல்லாஹ்விடத்துல கையேந்துவோம். இந்த அடக்குமுறையை எதிர்த்து திமிரளக்கூடிய ஈமானையும் வலுவையும் அல்லாஹ் முஸ்லிம் உம்மாவுக்கு தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.